வணக்கம். வெல்கம் பேக் டூ மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோல உங்கள நான் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன? எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, இந்த சிஷிப் ட்ரிப் அண்ட் ஒன்ல ரீடிங் கொஸ்டின் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ, அதுல வந்து பார்ட் 1 பார்த்தாச்சு. பார்ட் 2. ஸோ, இதுல ஒரு 5 கொஸ்டின் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து நெக்கிங். நெக்கிங்னா என்ன? அப்டின்னு வந்து குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்கினா என்னன்னா, நம்ம வந்து ஒரு 4 ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. ஸோ அதுலருந்து நம்ம கண்டுபிடிக்கணும். எது கரெக்ட்டான ஆன்ஸர் அப்டின்னு. ஸோ நெக்கிங் நம்ம எங்கே கேள்விப்பட்டிருப்போம்? நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த டென்சைல் டெஸ்ட்ல நீங்க வந்து நெக்கிங் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு வந்து எப்டின்னா, நீங்க வந்து லோட் குடுத்துக்கிட்டே இருப்பீங்க. லோட் குடுத்துக்கிட்டே இருக்கும்போது, உங்களுக்கு வந்து அந்த ஏரியா, கிராஸ் செக்ஷனல் ஏரியா வந்து ரெட்யூஸ் ஆகும். டிஃபார்மேஷன் ஆகும். டிஃபார்மேஷன் ஆகும்போது, அந்த ஏரியா ரெட்யூஸ் ஆயி, உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் வந்து பிரேக் ஆகும். ஸோ, அதுதான் வந்து நெக்கிங். சரிங்களா? அந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியா ரெட்யூஸ் ஆகுது பார்த்தீங்களா? ரெட்யூஸ் ஆகும் பார்த்தீங்களா? அதான் நெக்கிங். ஸோ, ஒரு ஆப்ஷனா பார்ப்போம். இஸ் வென் த எலாஸ்டிக் பாயிண்ட் இஸ் ரீச்ட். எலாஸ்டிக் பாயிண்ட் ரீச் ஆகுறது தான் வந்து நெக்கிங்கா? அப்படின்னா இல்ல. எலாஸ்டிக் பாயிண்ட் ரீச்னா, அந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ அ உங்களுக்கு வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் குடுத்துருக்கோம். ஸோ, அந்த ஸ்ட்ரெஸ்ஸ ரிமூவ் பண்ணிட்டோம்னா, திரும்ப அந்த மெட்டீரியல் வந்து ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துரும். சரிங்களா? ஒரு மெட்டீரியலோட அ டிஃபார்மேஷன் ஆகுறதுக்கு முன்னாடி உள்ள பாயிண்ட். ஸோ, நம்ம லோட வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா, திரும்ப அந்த ஒரு ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துரும். அதான் எலாஸ்டிக் பாயிண்ட். சரிங்களா? அதுக்கப்புறம் இஸ் வென் த ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ் இஸ் ரீச்ட். இது பார்த்தீங்கன்னா, யீல்டு ஸ்ட்ரென்த். க்ளோஸ் டூ யீல்டு ஸ்ட்ரென்த். உங்களுக்கு வந்து எப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சம் ஏரியா வந்து உங்களுக்கு வந்து டிஃபார்மேஷன் ஆயிருக்கும். சரிங்களா? ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டிஃபார்மேஷன் ஆயிருக்கிறது தான் வந்து அ இந்த ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ் சொல்லுவாங்க. சரிங்களா? எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் வந்து யூஸ் ஆகி அந்த ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டிஃபார்மேஷன் ஆயிருக்கோ அதான் ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ். ஸோ இது வந்து 0.2% அந்த ஸ்ட்ரெயின் அந்த கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இஸ் வென் த ஸ்பெசிமென் கான் பாஸ்ட் இட்ஸ் எலாஸ்டிக் பாயிண்ட் அண்ட் மூவிங் டு பிளாஸ்டிக் ஜோன். ஸோ ஒரு மெட்டீரியல் எலாஸ்டிக் பாயிண்ட்ட வந்து விட்டுட்டு பிளாஸ்டிக் ஜோனுக்கு வந்து மூவ் ஆகுறது தான் வந்து நெக்கிங்கா? இல்லவே இல்ல. அதுதான் வந்து உங்களுக்கு வந்து இந்த யீல்டு ஸ்ட்ரென்த்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எந்த அ ஸ்ட்ரெஸ் எந்த ஸ்ட்ரெஸ்ல வந்து உங்களுக்கு வந்து எலாஸ்டிக் பாயிண்ட்லேருந்து பிளாஸ்டிக் ஸ்டேஜுக்கு போதோ, ஸ்டார்ட் ஆகுதோ, அதுதான் வந்து யீல்டு பாயிண்ட், யீல்டு ஸ்ட்ரென்த். சரிங்களா? 4வது பார்த்தீங்கன்னா, இஸ் த பாயிண்ட் ஜஸ்ட் பிஃபோர் த ஃபெயிலியர். இப்போ நெக்கிங் எப்படி வரும்? ஃபர்ஸ்ட் வந்து அந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியா வந்து ரெடியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பிரேக் ஆகும். ஸோ, பிரேக் ஆகுறதுக்கு முந்தின ஸ்டேஜ் தான் வந்து இந்த நெக்கிங். ஸோ, ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். 2வது, வித் ரெஃபரன்ஸ் டு த ப்ரீவியஸ் கொஸ்டின், வாட் டைப் ஆஃப் டெஸ்டிங் இஸ் பீயிங் கண்டக்டட்? ஸோ, ப்ரீவியஸ் கொஸ்டின் ரெஃபரன்ஸை வச்சு எந்த டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ, நெக்கிங் எதில் வரும்? ஷார்ப் இம்பேக்ட் டெஸ்ட்ல வருமா? வராது. ஷார்ப் இம்பேக்ட் டெஸ்ட்ல வந்து உங்களுக்கு நெக் லைக் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு வந்து இருந்துச்சுன்னா டக்டிலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நெக்கிங் அதில் வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. டென்சைல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்கிங் இருக்கும். நெக்கிங்க்கு அப்புறம் தான் வந்து அந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்கிங் சொல்லியிருப்பாங்க, அதுக்கப்புறம் பிரேக் ஆகிடும். ஸோ டென்சைல் டெஸ்ட்டில் தான் வந்து நெக்கிங் அந்த ஒரு டேர்ம்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் பென் டெஸ்ட்லேயும் நம்ம வந்து நெக்கிங் ஒரு வேர்டே இருக்காது. அது மாதிரி ஹார்னஸ் டெஸ்ட்லேயும் இல்லை. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஹையஸ்ட் ஹைட்ரஜன் லெவல் would be ஃபவுண்ட் இன். கீழே கொடுத்துருக்கக்கூடிய எலக்ட்ரோடில் எதில் வந்து ஹையஸ்ட் ஹைட்ரஜன் லெவல் இருக்குது
அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்தீங்கன்னா, a well carried out with an E6013 எலக்ட்ரோட். ஒரு வெல் வந்து 6013 எலக்ட்ரோட் வச்சு வெல்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வெல்ல வந்து எவ்வளோ ஹைட்ரஜன் லெவல் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்பன் எலக்ட்ரோனில் ஸ்மால் எலக்ட்ரான் நீங்கள் யூஸ் பண்ணும்போது 6013 6010 அதுக்கப்புறம் 7018 3 எலக்ட்ரோட் தான் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறது. ஸோ பேசிக் எலக்ட்ரோடில் வந்து ஹைட்ரஜன் லெவல் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கும். அதே மாதிரி செல்லுலோஸ் எலக்ட்ரோடில் ஹைட்ரஜன் லெவல் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் ரூட் எலக்ட்ரோடில் மாடரேட்டாக இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம வந்து இந்த கொஸ்டினை வந்து நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து ரூட்டேலில் மாடரேட்டாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வெல் கேரி அவுட் வித் அன் E6011 எலக்ட்ரோட். இப்போ வந்து E6011 E6010 இது வந்து செல்லுலோஸ் எலக்ட்ரோட். ஸோ செல்லுலோஸ் எலக்ட்ரோட் தான் வந்து ஹையஸ்ட் ஹைட்ரஜன் லெவல் உள்ள எலக்ட்ரோட். சரி, அடுத்த ஆப்ஷனில் பார்ப்போம். They will carry out with an E6018 electrode. இது வந்து உங்களுக்கு வந்து பேசிக் எலக்ட்ரோட். சரிங்களா? அதுக்கப்புறம் வெல் கேரி அவுட் வித் an E431Ni2RR எலக்ட்ரோட். இதுவும் வந்து லோ ஹைட்ரஜன் எலக்ட்ரோட். ஸோ இந்த 4 ஆப்ஷனில் பார்க்கும்போது இதில் வந்து ஹையஸ்ட் ஹைட்ரஜன் லெவல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா E6011 எலக்ட்ரோடில் தான் வந்து ஹையஸ்ட் ஹைட்ரஜன் லெவல் வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு செல்லுலோசிக் எலக்ட்ரோட். சரிங்களா? ரீடிங் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வித் ரெஃபரன்ஸ் டு த ப்ரீவியஸ் கொஸ்டின் திஸ் ஹை லெவல் ஆஃப் ஹைட்ரஜன் ஹெல்ப்ஸ். உங்களுக்கு வந்து இந்த இது உங்களுக்கு செல்லுலோஸ் எலக்ட்ரோடில் ஹைட்ரஜன் லெவல் அதிகமாக இருக்கிறதுனால என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ப்ரொடியூஸ் குட் ஃப்ளாட் ப்ரொஃபைல் வெல்ட். அதுவா அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இல்லை. ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேப்பிங்க்கு நம்ம வந்து ரூட் டெயில் அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுதான் உங்களுக்கு ப்ரொஃபைல் நல்லா கிடைக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் கிடையாது. சரிங்களா? அடுத்து இந்த செல்லுலோஸ் எலக்ட்ரோடு யூஸ் பண்ணும்போது என்ன நன்மை கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, ப்ரொடியூஸ் டீப் பெனிட்ரேஷன் வெல்ட். ஸோ நம்ம வந்து ரூட் பாஸுக்கு தான் வந்து உங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த செல்லுலோஸ் எலக்ட்ரோட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹைட்ரஜன் லெவல் அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஹாட்டர் ஆர்க் கிடைக்கும். அதனால் பெனிட்ரேஷன் நல்லா இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம அந்த செல்லுலோஸ் எலக்ட்ரோட் வந்து யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பி வந்து மோஸ்ட்லி வந்து கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அடுத்தடுத்த கொஸ்டின் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுவோம். மூணாவது பார்த்தீங்கன்னா, ப்ரொடியூஸ் குட் வெல்ட் ஒன்லி இன் அ பிஏ பொசிஷன். ஸோ 6011 வந்து எல்லா பொசிஷன்லையும் வெல்ட் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து பொசிஷனுக்கு ஒரு நம்பர் 1 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? எல்லா பொசிஷன்லையும் நம்ம வந்து வெல்ட் பண்ணலாம் 6011. அதனால அந்த ஆப்ஷன் கிடையாது. நாலாவது பார்த்தீங்கன்னா, ப்ரொடியூஸ் வெல்ட் ஒன்லி இன் அ பிஎஃப் பொசிஷன். ஸோ இப்போ தான் நான் சொன்னேன் எல்லா பொசிஷனும் வெல்ட் பண்ணலாம். ஸோ அதனால பொசிஷன் வந்து மேட்ரு கிடையாது. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து 8th பென் டெஸ்ட். சரிங்களா? இதில் வந்து எப்படின்னா ஆப்ஷன் பார்ப்போம். ஸோ பென் டெஸ்ட் நமக்கு தெரியும். நார்மலாக வந்து நம்ம பென் பண்ணி 180 டிகிரி பென் பண்ணி எதுவும் உங்களுக்கு வந்து உள்ள வந்து இன்டர்னல் டிஃபெக்ட்ஸ் இருக்கா, லைக் ஃபியூஷன் இஷ்யூ இருக்கா அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணுவோம் வெளியில். ஸோ இதில் என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து பார்ப்போம். பென் டெஸ்ட்டுக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் டெஸ்டிங் எக்யூப்மெண்ட் தேவை டெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா இல்லை. நம்ம நார்மலாக நம்ம வந்து இந்த
கன்வென்ஷனல் டெஸ்டிங் மிஷின் அது இருந்தாலே போதும் நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு. ரொம்ப காம்ப்ளெக்ஸாலாம் இருக்காது. லோடு கொடுப்போம், எண்ட் ஆகும், அப்புறம் நம்ம வந்து செக் பண்ணுவோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பென் டெஸ்ட் மே பி யூஸ்ட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் வெல்டர் அப்ரூவல். வெல்டர் அப்ரூவலுக்கு நம்ம பென் டெஸ்ட் வந்து பண்ணுவோம். அடுத்து மேபி யூஸ்ட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் வெல்டிங் ப்ரொசீஜர் அப்ரூவல். வெல்டிங் ப்ரொசீஜர் அப்ரூவலுக்கும் நம்ம அந்த பென் டெஸ்ட் வந்து பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் பியும் சியும் கரெக்டு. ஸோ டியில் வந்து கொடுத்துருக்காங்க போத் பி அண்ட் சி அப்படின்னு. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். பென் டெஸ்ட் வந்து வெல்டர் அப்ரூவலுக்கும் பண்ணுவோம், வெல்டிங் ப்ரொசீஜர் அப்ரூவலுக்கும் நம்ம வந்து பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டு. அடுத்து லீட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, திஸ் டைப் ஆஃப் டெஸ்டிங் யூஸ்வலி ரெஃபர்ட் டு அஸ். ஸோ பென் டெஸ்ட் வந்து என்ன டைப் ஆஃப் டெஸ்ட்? குவாலிட்டேட்டிவா, குவான்டிடேட்டிவா, நான் ரெஸ்ட்ரிக்டிவா, ப்ராக்ரெசிவா? ஃபஸ்ட்டு வந்து இந்த குவான்டிடேட்டிவ் டெஸ்ட். குவான்டிடேட்டிவ் டெஸ்ட்னா ஒரு வேல்யூ கிடைக்கும் நம்ம டெஸ்ட் பண்ணும்போது, அது குவான்டிட்டி டெஸ்ட், குவான்டிடேட்டிவ் டெஸ்ட். நான் டெஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்னா அந்த பொருளை வந்து சேதப்படுத்தாமல் அதோட தரத்தை வந்து நம்ம வந்து செக் பண்ணுறது நான் டெஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங். ஸோ குவாலிட்டேட்டிவ் டெஸ்ட்னா மெட்டீரியலை வந்து நம்ம வந்து டெஸ்ட்ராய் பண்ணி, சரிங்களா, டெஸ்ட்ராய் பண்ணி டிஃபார்ம் பண்ணி உங்களுக்கு வந்து மெட்டீரியலோடைய இன்டெகிரிட்டியை நம்ம வந்து செக் பண்ணுறது, அது குவாலிட்டேட்டிவ் டெஸ்ட். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பென் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து மெட்டீரியலோட குவாலிட்டியை நம்ம செக் பண்ணுறோம். குவாலிட்டியை தான் செக் பண்ணுறோம். மெட்டீரியல் எப்படி தரமாக இருக்குது, மெட்டீரியல் உள்ள. இப்போ வந்து வெல்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெல்டிங்கில் ஏதாச்சும் இன்சைடில் ஏதாச்சும் பொரோசிட்டி இல்லை ஃபியூஷன் இஷ்யூ இருக்கா, அது நம்ம வந்து மெட்டீரியலோட அந்த வெல்லோட குவாலிட்டியை செக் பண்ணுறோம். ஸோ பென் டெஸ்ட் வந்து பிலாங்ஸ் டு குவாலிட்டேட்டிவ் டெஸ்ட். அதுக்கப்புறம் டென்சைல் டெஸ்ட். இதில் பார்த்தீங்கன்னா டென்சைல் டெஸ்ட் இஸ் கன்சிடர் அஸ் அ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபெயிலியராக கொடுத்துருக்காங்க. ஸோ டென்சைல் டெஸ்ட் மூலியமாக எந்த மாதிரி ஃபெயிலியரை நம்ம வந்து பார்ப்போம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஃபேட்டிக் ஃபெயிலியர். ஃபேட்டிக் ஃபெயிலியர் எப்படி ஏற்படுது அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஓவர் பீரியட் ஆஃப் டைம் இல்லை, சைக்கிள் லோடு வந்து ஒரு இதில் பட்டுக்கிட்டே இருக்கும்போது தான் வந்து இந்த ஃபேட்டிக் லோடு வந்து ஃபேட்டிக் ஃபெயிலியர் வந்து ஏற்படுது. சரிங்களா? ஒரு பாயிண்டில் ஒரு லாங் டைமாக வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகிட்டே இருக்குது, எக்ஸ்டர்னல் லோடு அது ஆக்ட் ஆகிட்டே இருக்கும்போது நடக்கக்கூடிய ஃபெயிலியர் தான் வந்து இது வந்து லாங் பீரியடில் ஏற்படக்கூடிய ஃபெயிலியர். ஸோ ஃபேட்டிக் ஃபெயிலியர். டக்டைல் ஃபெயிலியர். டக்டைல் ஃபெயிலியர்னால் ஒரு மெட்டீரியல் வந்து டிஃபர்மேஷன் ஆகும்போது, சரிங்களா, உங்களுக்கு வந்து நெக் மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ஏரியா ரெடக்ஷன் ஆகி பிரேக் ஆகும். அதை வந்து டக்டைல் ஃபெயிலியர். சரிங்களா? அடுத்து ஸ்ட்ரெஸ் கரோஷன் ஃபெயிலியர். ஸோ ஸ்ட்ரெஸ் கரோஷன் ஃபெயிலியர்னா கரோஷன் ஏற்பட்டு அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகும்போது ஏற்படக்கூடிய ஃபெயிலியர். அப்புறம் சைக்ளிக் லோட் ஃபெயிலியர். இந்த சைக்கிளிக் லோட் அந்த இடத்துல வந்து லோடு அப்ளை பண்ணும்போது ஏற்படக்கூடிய ஃபெயிலியர். சரிங்களா? இதில் வந்து எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக டென்சைல் டெஸ்ட் வந்து நம்ம வந்து மெட்டீரியல் டக்டிலிட்டி நம்ம வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அதில் தான் வந்து உங்களுக்கு வந்து டக்டைல் ஃபெயிலியர் வந்து வரும். அப்படின்னா நெக்கிங் ஆகி ஒரு டிஃபார்மேஷன் ஆகும், அதுக்கப்புறம் நெக்கிங் ஆகி ஃபெயில் ஆகும், மெட்டீரியல் வந்து உதவும். ஸோ டென்சைல் டெஸ்ட்டில் டக்டைல் ஃபெயிலியர் தான் நம்ம வந்து பார்க்க முடியும். சரிங்களா? அதே ஆன்சர். அடுத்து வந்து with reference to the previous question and the correct answer, the specimen has undergone. சரிங்களா? இந்த டக்டைல் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ஸ்பெசிமன் வந்து என்ன மாதிரி ஃபோர்ஸ்லாம் அண்டர்கவுன் பண்ணுச்சு, என்ன மாதிரி இதெல்லாம் அண்டர்கவுன் பண்ணுச்சுன்னு நம்ம வந்து பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஹை லெவல் ஆஃப் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன். ஆக்சுவலாக ஹை லெவல் ஆஃப் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷனாக ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து கான்சன்ட்ரேட் ஆகிருக்கும். அந்த இடத்துல பர்டிகுலர் பாயிண்டில் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகிருக்கும். ஸோ அதான் வந்து அதனால தான் வந்து உங்களுக்கு டக்டைல் ஃபெயிலியர் வந்து ஏற்படுச்சா,
ஸோ இல்லை. அதுக்கப்புறம் கிராஸ் ஓவர்லோடிங். கிராஸ் ஓவர்லோடிங்லாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் வந்து அப்ளை பண்ணிட்டே இருக்கும். இப்படி கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து ஏற்பட்டுச்சா? ஸோ நம்ம டென்ஷன் டெஸ்ட் வந்து எப்படி பண்ணுவோம்? கிராஜுவலாக உங்களுக்கு வந்து இந்த ஃபோர்ஸை வந்து அப்ளை பண்ணிட்டே இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த ஃபெயிலியர் வரும். ஸோ கிராஸ் ஓவர்லோடிங் தான் வந்து ஆல்மோஸ்ட் சிமிலராக வருது. ஸோ அடுத்த ஆப்ஷன் போகும். A reduction of thickness due to working environment. இப்போ ஒரு அப்ளிகேஷனில் ஒரு மெட்டீரியல் வந்து யூஸ் ஆகுது, சரிங்களா? ஸோ அந்த ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் மூலியமா அதோட திக்னஸ் வந்து குறைஞ்சு தான் வந்து இந்த டக்டைல் ஃபெயிலியர் வந்து ஏற்படுதா? இல்லை, அது வந்து கரோஷன் தான். கரோஷன் வந்து அப்படித்தான் வந்து ஏற்படும். ஸோ அந்த ஆப்ஷன் கிடையாது. அப்புறம் வந்து லோட் தட் வேரி இன் ஃப்ரீக்வன்சி. ஒரு லோடு வந்து திரும்ப 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 ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து வேரி ஆகிட்டே இருக்கும், அந்த இடத்துல ஆக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் வந்து டக்டைல் ஃபெயிலியர் வருதா அப்படின்னா இல்லை. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான சாய்ஸாக இருக்கும், சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு. டக்டைல் ஃபெயிலியர் வந்து உங்களுக்கு வந்து கிராஜுவலாக வந்து லோடு கொடுத்துக்கிட்டே இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஃபெயிலியர் தான் வந்து இது. அடுத்து ஃப்ராக்சர் டெஸ்டிங். ஃப்ராக்சர் டெஸ்டிங் வந்து எதுக்கு நம்ம பண்ணுறோம்னா, ஒரு மெட்டீரியல் ஒரு இப்போ வெல்டிங் எடுத்திங்கன்னா வெல்டிங்கில் ஃபியூஷன், பொரோசிட்டி, அதுக்கப்புறம் இன்டர்னல் டிஃபெக்ட்ஸ், அதை வந்து நம்ம வந்து பார்க்குறதுக்கு மெட்டீரியலில் இருக்கான்னு பார்க்குறதுக்கு நம்ம வந்து பண்ணக்கூடிய டெஸ்ட் தான் வந்து இந்த ஃப்ராக்சர் டெஸ்டிங். ஸோ இது வந்து நம்ம பட் வெல்ட்லேயும் பண்ணலாம், ஃப்ளட் வெல்ட்லேயும் வந்து பண்ணலாம். பட் கான்செப்ட் என்னென்னா, அந்த வெல்டு மெட்டலோட இன்டர்னல் டிஃபெக்ட்ஸை நம்ம வந்து பார்க்குறதுக்கு தான் வந்து பண்ணுவோம் இந்த ஃப்ராக்சர் டெஸ்டிங். ஸோ ஆப்ஷன் பார்ப்போம். இஸ் ஃப்ரீக்வென்ட்லி யூஸ் டு அசஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த வெல்டு. நம்ம வந்து ஃபில்லட் வெல்லோட ஸ்ட்ரென்த்தை நம்ம வந்து பார்க்கறதுக்காக நம்ம வந்து இந்த ஃப்ராக்சர் டெஸ்டிங் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுறோமா அப்படின்னா, ஸ்ட்ரென்த்தை பார்க்கறதுக்காக நம்ம வந்து ஃப்ராக்சர் டெஸ்ட் பண்ணலை. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து தப்பு. அடுத்து வந்து இஸ் ஃப்ரீக்வென்ட்லி யூஸ் டு அசஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த பட் வெல்டு. பட் வெல்டோட ஸ்ட்ரென்த்தை பார்க்கறதுக்காக பண்ணுறோமானா இல்லை, அந்த ஆப்ஷனும் கிடையாது. ஸோ ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இப்போ வெல்லுனா மெட்டலோடைய டிஃபெக்ட்ஸை நம்ம வந்து பார்க்குறதுக்காக தான் நம்ம வந்து இன்டர்னல் டிஃபெக்ட்ஸ், ஓகேங்களா, இந்த ஃப்ராக்சர் டெஸ்ட் வந்து பண்ணுறோம். ஸோ மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, டிடெக்ட் லேக் ஆஃப் பெனிட்ரேஷன் இந்த ஃபில்லட் வெல்டு. ஸோ இந்த ஆப்ஷன் தான் வந்து 3 ஆப்ஷன்லையுமே பெர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கக்கூடிய ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு, சரிங்களா? ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா போத் ஏ அண்ட் சின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாகவே நம்ம வந்து ஒரு வெல்லோட இன்டர்னல் டிஃபெக்ட்ஸை வந்து நம்ம வந்து பார்க்குறதுக்கு தான் வந்து நம்ம வந்து இந்த ஃப்ராக்சர் டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ ஆப்ஷன் டியும் தப்பு. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வித் ரெஃபரன்ஸ் டு த ப்ரீவியஸ் கொஸ்டின் அண்ட் த கரெக்ட் ஆன்சர், வாட் அதர் இம்பர்ஃபெக்ஷன் குட் திஸ் டெஸ்ட் டிடெக்ட்? ஸோ வந்து அந்த கொஸ்டின் ஆன்சரும் வந்து பண்ணிட்டேன் ப்ரீவியஸாக. ஸோ அதர் இம்பர்ஃபெக்ஷன், அதை தவிர என்ன மாதிரி இம்பர்ஃபெக்ஷன்லாம் வந்து அதை வந்து கண்டுபிடிக்க முடியும் இந்த டெஸ்ட் மூலியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டர்ஃபுல் நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிடும், விஷுவலாகவே நீங்கள் தெரியும் ஃபில் ஆகலைன்னு. பொரோசிட்டியா அப்படின்னா, பொரோசிட்டி உங்களுக்கு சர்ஃபேஸில் வரும், அதே மாதிரி வெல்லுக்குள்ளே வரும், இன்டர்னலாக வரும். ஸோ இன்டர்னல் டிஃபெக்டை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த ஃப்ராக்சர் டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ அது ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸ்ன்னு இருக்குது. அடுத்தடுத்த ஆன்சர் பார்ப்போம். மெக்கானிக்கல் டேமேஜ் பார்க்குறதுக்கு இந்த மெக்கானிக்கல் டேமேஜ் நம்ம வந்து மெட்டீரியல் சர்ஃபேஸில் வரும், அதே மாதிரி ஆர்க் ஸ்ட்ரைக்கும் ஸ்ட்ரைக்கில் வரும். ஸோ எந்த டிஃபெக்ட் நம்ம வந்து நம்ம இந்த ஃப்ராக்சர் டெஸ்ட் மூலியமாக பண்ணலாம்னா பொராசிட்டி தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ பொராசிட்டி தான் வந்து கரெக்டான ஆப்ஷன், சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னு நினைக்கிறேன்.
புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல வந்து உங்கள சந்திக்கிறேன். உங்களுக்கு வந்து ரெகுலரா வந்து இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து அப்லோட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்றேன். நன்றி, வணக்கம்.